நேத்து கெஸ்ஸூல்ல நான் கேட்டிருந்த அந்த செயிண்ட் யாருன்னா, செயிண்ட் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ அப்படின்னு சொல்லக்கூடியவரு. ஏற்கனவே இவங்க அம்மாவ பத்தி நம்ம பார்த்துருக்கோம். புனித மோனிகான்னு சொல்லி. இவருக்காக அவங்க வந்து மோர் தென் 17 இயர்ஸ் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணி அவங்களோட ப்ரேயரால இவர் மனம் மாறினதா வந்து சொல்லப்படுது. 2 பேருமே வந்து புனிதர்கள். இவருக்கும் இவங்க திருவிழாக்கு அம்மாவும் பிள்ளைக்கும் அடுத்தடுத்த நாள் திருவிழா நடக்கும் வழக்கமா. இந்த அகஸ்டின் வந்து இவரோட இயர்லி ஏஜஸ் நம்ம பார்த்தோம்னா, இவர் வந்து நார்த் ஆஃப்ரிக்கா, அதாவது தற்போதைய அல்ஜீரியான்ற நாட்டில வந்து பிறந்திருக்கிறாரு. இவங்க அம்மா வந்து அந்த நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க அப்பாவும் அந்த நாட்டை சேர்ந்தவர் தான். பட் ஆனா வந்து அவருக்கு அடிக்கடி ரோமன் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ரோம்க்கு வந்து போகக்கூடிய வேலைகள்லாம் அவர் ஈடுபட்டிருந்தாரு. அந்த நேரத்தில வந்து இவர் 354ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி பிறக்கிறாரு. இவர் உறந்த ஊர் பேர் வந்து தகஸ்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரில் இவர் பிறந்து வளர்க்குறாரு. இவரை வந்து ரொம்ப ஹைஃபையாக படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப நல்ல நிலைமையில இவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. இவரோட 17வது வயசில் வந்து இவங்க அப்பா வந்து பார்த்திங்கனாக்கா பெட்ரீஷியஸ்ன்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து பாகன் கடவுளை வணங்கக்கூடியவர். இவங்க அம்மா மட்டும்தான் வந்து கிறிஸ்துவராக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பா மனம் திரும்பணுன்றதுக்காகவும் அவங்க அம்மா வந்து ரொம்ப விடாமுயற்சியாக ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்கள் ஜெபம் பண்ணி மரண படுக்கையில் அவங்க அப்பா வந்து கிறிஸ்தவராக மாறுறாரு. இந்த நேரத்தில் வந்து அதுக்கு அடுத்த டாஸ்க் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அகஸ்டினை மனம் திருப்புறது தான். அவங்க அப்பா மனம் திருப்பின மாதிரி அகஸ்டினுக்காகவும் கண்டினியூஸாக ஜெபிக்கிறாங்க, அழுது வேண்டுறாங்க. வேண்டும்போது இவர் அதுக்குள்ளே வந்து இவர் வந்து மான்செஸ்டிசம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆம், ஆம், ஒரு தப்பறை கொள்கை, அதாவது மேனிச்சைசிசம்னு சொல்லக்கூடிய தப்பறை கொள்கையில் ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டு அதில் ரொம்ப ஆழ்ந்து இருக்கிறாரு. ஸோ வந்து இவர்கிட்ட அவங்க அம்மா கிறிஸ்தவத்தை பற்றி சொல்கிறாங்க. எல்லாம் இதுக்குள்ளே இவர் வந்து ஒரு லேடியோட தற்பான தொடர்பு ஏற்பட்டு இவருக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறந்துடுது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லஸ்ட்டில் வாழற. லஸ்ட்டுன்னு சொல்லணும்னா சிற்றின்பம் சொல்லக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிட்டு இருந்தவர். பிற்காலத்தில் வந்து இவர் 31வது வயசில் மனம் திரும்பி குருவானவராக மாறுறாரு. இந்த மனம் திரும்புறதுக்கு மெயின் காரணம் வந்து புனித அம்ப்ரோசியார். இவர் மிலனுக்கு ஒரு தடவை அவங்க குடும்பத்தோடு போயிருக்கும்போது அங்கே புனித அம்ப்ரோசியரோட பிரசங்கத்தை கேட்டு மனம் மாறிய ஒரு மகா பெரிய புனிதர். பிற்காலத்தில் இவர் டாக்டர் ஆஃப் த சர்ச் ஆகிறாரு, மறைவல்லுனர். இவரோட புஸ்தகங்கள்லாம் திருச்சபையில் இன்னும் வந்து மதிக்கப்படுது, இன்னும் பல விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுது. இவரோட பேவனஸ் புக்கோட பேர் வந்து கன்ஃபெஷனும் சிட்டி ஆஃப் காடுன்னு 2 புஸ்தகம் இவரோடது ரொம்ப ஃபேமஸானது. ஸோ இந்த புனிதரை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கோம். ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.